வாங்க ஜான்சி, வாங்க உள்ள வாங்க. ஃபேஸ் நல்ல பிரைட்டா சந்தோஷமா இருக்கு. மாப்பிளைய சந்திச்சிட்டீங்க, அவரு ஹெல்ப் பண்ண ஒத்துக்கிட்டாரு. அதானே? ஆமா ஜான்சி, வாங்க. மாப்பிள பூஜா மாதிரி இல்ல, ரொம்ப இறங்கின மனசு. பிரச்சனையை பத்தி சொன்னதுமே அவர் ரொம்ப வருத்தப்பட்டாரு. வீட்டை மீட்டு தர வேண்டியது ஏன் பொறுப்புன்னு அவர் உத்தரவாதமும் கொடுத்திருக்காரு. ஜப்தி ஆர்டர் வந்ததுல இருந்து எனக்கு தூக்கமே போயிடுச்சு. பணத்துக்கு என்ன பண்ண போறேன், எப்படி வீட்டை மீட்க போறேன்னு 24 மணி நேரமும் அதே யோசனையில இருந்தேன். ஆனா மாப்பிள சொன்ன அந்த ஒரு வார்த்தையிலேயே என் வேதனையெல்லாம் காணாம போயிடுச்சு. இப்பவே என் பாரத்தையெல்லாம் இறக்கின மாதிரி ஆயிடுச்சு. சரி ஜான்சி, என்ன சாப்பிடுறீங்க? டீயா காஃபியா? ஒண்ணும் வேணாம். உங்களை இப்படி சந்தோஷமா பாக்குறதே எனக்கு சந்தோஷமா இருக்கு. அன்னைக்கு நீங்க என்ன பேசும்போது நான் கூட உங்களை எதிர்த்து பேசிட்டேன். ஆனா மனசுக்குள்ள ஒரு சின்ன குற்ற உணர்ச்சி. நீங்க இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு ஏதோ ஒரு விதத்துல நான் கூட ஒரு காரணமா இருந்திருக்கேன். அதான் மனசுக்குள்ள எப்படியாவது இதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. நல்ல வேளை, கடவுள் புண்ணியத்துல இப்படி எல்லாம் நல்ல விதமா நடக்குது. அதனால கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. சாரி ஜான்சி, ஜப்தி ஆர்டர் வந்த டென்ஷன்ல நான் உங்ககிட்ட ரொம்ப கோவமா பேசிட்டேன். நீங்க எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்க சிச்சுவேஷன்ல யாரா இருந்தாலும் அப்படிதான் பேசிருப்பாங்க. நான் அதையெல்லாம் அன்னைக்கே மறந்துட்டேன். நீங்களும் மறந்துடுங்க. ஆனா ஒண்ணு, ரொம்ப நாளைக்கு அப்புறம், பல பிரச்சனைகளுக்கு அப்புறம் இப்பதான் உங்களுக்கு வாழ்க்கையில நல்லது நடக்க போகுது. இந்த சிச்சுவேஷன் அப்படியே பயன்படுத்திக்கிட்டு ஒரேடியா உங்க மாப்பிள்ளை பொண்ணோட செட்டில் ஆற வழிய பாருங்க. நீங்க என்ன சொல்றீங்க ஜான்சி? உங்க மாப்பிள்ளை மூலமா உங்க வீடு உங்களுக்கு திரும்ப கிடைச்சிடும், சரி. ஆனா தனிமைங்கிற சிறையில இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைச்சிடுமா? சொந்தம்னு சொல்லிக்க சுத்தி வர யாரும் இல்லாம எவ்வளவு நாள் இப்படி தனித்தனியா இருப்பீங்க? இப்ப ஏதோ உடம்புலயும் மனசுலயும் தெம்பு இருக்கு, சரி. ஆனா வயசானதுக்கு அப்புறம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஐயோ, இவ்வளவு நாள் யாரோட ஆதரவும் இல்லாம இருந்துட்டோமே அப்படின்னு நினைச்சு அப்ப வருத்தப்படுறதை விட இப்பவே போய் உங்க பொண்ணு கூட செட்டில் ஆறது புத்திசாலித்தனம் இல்ல? அது எப்படி முடியும்? பூஜா எந்த காலத்திலயும் இதுக்கு சம்மதிக்கவே மாட்டா. உங்களை யாரு பூஜா கிட்ட போய் பெர்மிஷன் கேட்க சொன்னது? உங்க கையில இப்ப இருக்கிற ஒரே நம்பிக்கை உங்க மாப்பிள்ள. அவரை நல்லா கெட்டியா பிடிச்சுக்கங்க. அவர் வாயாலேயே அத்த நீங்க எங்க கூட வந்து பெர்மனண்டா செட்டில் ஆயிடுங்க அப்படின்னு சொல்ல வைக்கணும். அதுக்கு என்ன முயற்சியோ அதை பண்ணுங்க. அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல ஜான்சி. மாப்பிள்ள அப்படி சொல்லணும்னு நினைச்சாலும் பூஜா எதையாவது பேசி அவர் மனசை மாத்திடுவா. இல்ல சுசீலா, எனக்கு என்னமோ அப்படி தோணல. நடந்ததையெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது உங்க மாப்பிள்ள உங்களுக்காக சப்போர்ட் பண்ணி பூஜா கிட்ட பேசியிருக்காரு. இப்ப கூட பூஜாவுக்கு தெரியாம உங்களுக்கு ஹெல்ப் பண்றதா வாக்குறுதி கொடுத்திருக்காரு. இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவருக்கு உங்க மேல ஒரு சின்ன சாஃப்ட் கார்னர், ஒரு பரிதாபம் இருக்கு. அந்த பரிதாபத்தை நீங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணும். அவர் முன்னாடி போய் அடிக்கடி உங்க நிலைமையை எடுத்து சொல்லி அவருக்கு புரிய வைக்கணும். உங்களுக்கும் பூஜாவுக்கும் நடுவுல இருக்கிற பிரச்சனையில அதிகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது நீங்க தான் அப்படின்னு அவரை நம்ப வச்சிடணும். அதை மட்டும் பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமா அவர் மனசுல உங்களுக்காக ஒரு சின்ன சிம்பத்தி வரும். நீங்க சொல்ற மாதிரி தான் இப்ப அவர்கிட்ட பேசிட்டு வந்திருக்கேன் ஜான்சி. ஒரு தடவைலாம் பேசினா பத்தாதுமா, அடிக்கடி போய் பார்க்கணும். நீங்க தான் எனக்கு இருக்கிற ஒரே ஆதரவு. நீங்க எனக்கு மாப்பிள்ளை இல்ல, எனக்கு புள்ள மாதிரி அப்படின்னு அழுது புலம்பணும். அவங்களோட ஆதரவு உங்களுக்கு எப்படி தேவையோ அதே மாதிரி உங்களோட சப்போர்ட்டும் அவங்களுக்கு தேவை அப்படிங்கறத அவர் மனசுல நீங்க புரிய வைக்கணும். பெரியவங்க நம்ம கூட இருந்தாதான் அது நமக்கு ஒரு பெரிய பலம் அப்படின்னு அவர் ரியலைஸ் பண்ணணும். அதை மட்டும் அவர் ரியலைஸ் பண்ணிட்டாருன்னா அப்புறம் பூஜா கிட்ட உங்களுக்காக அவரே வக்காலத்து வாங்கி பேசுவாரு. அதுக்கப்புறம் நீங்க அவங்க கூட இருக்கிறதுல எந்த சிக்கலும் வராது. இதெல்லாம் நடக்குமா ஜான்சி? நடக்குமான்னு கேட்டா எதுவும் நடக்காது. நாம முயற்சி பண்ணாதான் நடக்கும். போய் அடிக்கடி உங்க மாப்பிளைய பார்த்து பேசுங்க. எல்லாம் நல்லபடியா நடக்கும். அப்புறம் எந்த பிரச்சனையும் இல்ல. லைஃப் லாங் நீங்க போய் உங்க பொண்ணு கூட சந்தோஷமா இருக்கலாம். இல்லனாலும் என்ன பெருசா கெட்டு போச்சு? இப்ப இருக்கிற மாதிரி எப்பவும் தனியா தான் இருக்க போறீங்க, அவ்வளவுதானே?
எதுக்கு இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணுறா? கட் பண்ணு. டேய் யாரா ஃபோன் பண்ணா? என் நம்பர் 1 எதிரி பூஜா. அவங்க ஃபோனை ஏன்டா நீ எடுக்கல? ஏன்டா நான் எடுக்கணும்? அவள் ஃபோன் பண்ணா ஐயோ மேடம் ஃபோனுன்னு பதறி அடிச்சுட்டு பேசணுமா? டேய் ஃபோனை ஒழுங்கா கட் பண்ணியாடா? ஆ பண்ணலன்னா என்னடா? அவள் எல்லாத்தையும் கேட்டிருப்பாளோன்னு நீ பயப்படுறியா? அதை பற்றியெல்லாம் எனக்கு எந்த கவலையும் இல்லை. என்ன அவன் தலையை சீவிடுவாளா? சீவ சொல்ல பார்ப்போம். டேய் உனக்கு ரொம்ப ஓவராக ஏறி போச்சுடா. மறுபடியும் கால் பண்ணால் பேசிடுறா. ஏதாவது பிரச்சனை ஆகிட போகுதுடா. ஐ டோன்ட் கேர். நான் தாண்டா அவளுக்கு பிரச்சனை எல்லாம். அவளால் என்னை ஒன்றுமே பண்ண முடியாது. அவதான்டா கூப்பிட்றா. சரி நீ சொன்ன மாதிரி நான் அவகிட்ட பேசுகிறேன். என்ன சொல்கிறேன்? பேசு. ஹலோ மேடம். முதல்ல ஃபோன் பண்ணப்ப ஏன் கட் பண்ணீங்க? அது ஃபோன் பேச முடியாத நிலைமையில இருந்து மேடம். அப்படின்னா எனக்கு புரியல. அறிவு கட்ட முண்டோம். இது கூடவா உனக்கு புரியல? மேடம் அது நான் கோவில்ல இருக்கேன் மேடம். என்ன இந்த நேரத்துல? உனக்கு எதுக்கடி? இல்லை மேடம் அது ஒரு ஸ்பெஷல் அர்ச்சனைன்னு ஃப்ரெண்டு திடீர்னு கூப்பிட்டு வந்துட்டான். சரி முடிச்சிட்டு நேரா வீட்டுக்கு வாங்க, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஓகே மேடம். மேடம் மேடம் என்ன விஷயம்? வாங்க ராம் சொல்றேன். ஓகே மேடம். டேய் என்னடா சொல்கிறாங்க? டேய் ஏதோ பேசணுன்னு வீட்டுக்கு கூப்பிட்றேன். இந்த நிலமையில எப்பட்றா அவங்க வீட்டுக்கு போவ? அவள் கூப்பிட்டா நான் நாய்க்குட்டி மாதிரி ஓடணுமா? டேய் நாங்கள் போகிறதா இல்லை. அவங்க ஏன் வரலன்னு கேட்க மாட்டாங்களாடா? கண்டிப்பாக கேட்பா. சும்மாவே ஏன் எதுக்குன்னு 1008 கேள்வி கேட்பா. இப்போ கூப்பிட்டு வரலன்னா கேட்க மாட்டாளா? கோவிலில் இருக்கன்னு பொய் சொன்ன மாதிரி அப்போ ஏதாவது பொய் சொல்லி சமாளிக்க வேண்டியதுதான். சரி கிளம்பட்டுமா? டேய் ஒழுங்கா போயிடுவியாடா? நான் வேணா வீட்டில் ட்ராப் பண்ணட்டுமா? கரெக்டரா, அதுவும் நல்ல ஐடியா தான். சரி நீ ஒன்று பண்ணு, உன் வண்டி எடுத்துகிட்டு வா. சரி. நிம்மதியாக தண்ணி அடித்து படுக்க விட மாட்டேங்கிறா. டென்ஷன் பண்ணிட்டு சொர்க்கம் மதுவிலே சொர்க்கம் அழகிலே மது தரும் சுகம் சுகம் இதில் வரும் நிஜம் நிதம் இன்பம் இரவுதான் எல்லாம் உறவுதான் இன்பம் இரவுதான் எல்லாம் உறவுதான் சொர்க்கம் மதுவிலே.
ஏன் இன்னும் வரல? நம்ம சந்தேகப்பட்டு தான் கூப்பிடுறோன்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சா? ஹலோ, ராம் இருக்காரா? நான் அவனோட அம்மா பேசுறேன். நீங்க? ஆ, நான் பூஜா பேசுறேம்மா. பூஜா அம்மாவா? சார் இப்ப எப்படிமா இருக்காரு? ஆ, அவருக்கு பரவாயில்ல. இன்னும் 2-3 நாள்ல டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. உங்க 2 பேரோட நல்ல மனசுதாம்மா சாரை பழைக்க வச்சிருக்கு. யார் கண்ணு பட்டுச்சோ தெரியல, இப்படி எல்லாம் ஆயிடுச்சு. இப்ப அந்த திஷ்டி எல்லாமே கழிஞ்சிருச்சுமா. இனி நீங்க எந்த குறையும் இல்லாம நல்லா இருப்பீங்க. ம், ரொம்ப தேங்க்ஸ்மா. ராம் வீட்ல இல்லையா? அதை ஏமா கேக்குற? நல்லா குடிச்சிட்டு வந்து படுத்து கிடக்குறாமா. போன் அடிக்கிறது கூட அவனுக்கு தெரியல. இந்த நேரத்துல கூட குடிப்பாராம்மா? யாரோ ஒரு ஃப்ரெண்டுமா பார்ட்டி வைக்கிறேன்னு கூட்டிட்டு போய் வாங்கி கொடுத்துருக்கான். அந்த மாதிரி சகவாசெல்லாம் நான் வேண்டான்னு சொன்னா இவ எங்க கேக்குறான். இப்படி குடிச்சு குடிச்சு இவ சீரழிஞ்சிருவானோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. நான் ஒரு பைத்தியக்காரிமா. நீங்க எதுக்கு ஃபோன் பண்ணீங்கன்னு கேட்காம நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன். ஒண்ணு இல்லம்மா, ராம வீட்டுக்கு வர சொல்லியிருந்தேன். அவரும் வரேன்னு சொன்னாரு. ஆளை காணோம். அட பாவி, குடி போதையில அது கூட மறந்துட்டான் போல இருக்குமா. மேல தண்ணி ஊத்தியாவது அவனை நான் அனுப்பி வைக்கிறேம்மா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா. நான் அப்புறமா அவரை நேர்ல பார்த்து பேசிக்கிறேன். நீங்க கூப்பிட்டும் இவன் வராம இருக்கிறது எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்குமா. எப்படியாவது நான் இவனை எழுப்பி அனுப்பிடுறேம்மா. இல்ல பரவாயில்லம்மா, விட்டுடுங்க, நான் பாத்துக்கிறேன். வெயிட் பண்றீங்களா? இல்ல சார், இப்பதான் வந்தேன். ஒரு கேஸ் விஷயமா கமிஷனர் ஆஃபீஸ் போயிருந்தேன். வர்ற வழியில டிராஃபிக் கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. பரவாயில்ல சார். சொல்லுங்கம்மா, என்ன விஷயமா என்னை பார்க்க வந்தீங்க? உங்க ஹஸ்பண்டுக்கு யாராவது விரோதி இருக்காங்களா, யார் மேலேயாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கான்னு நீங்க அடிக்கடி கேட்டுட்டு இருந்தீங்கல்ல. இப்ப எனக்கு ஒரு ஆள் மேல டவுட் வந்திருக்கு சார். அந்த ஆள் யார் மேடம்? ராம், எங்க ஸ்கூல்ல அக்கௌண்டண்டா வேலை பாக்குறாரு. ஆமா, திடீர்னு அந்த ஆள் மேல சந்தேகம் வர என்ன காரணம்? உங்க ஹஸ்பண்டை கொல்ற அளவுக்கு அந்த அளவுக்கு தீராத பகை என்ன இருக்கு? என் ஹஸ்பண்ட் ஸ்கூல் ஆரம்பிச்சதுல இருந்தே ராம் அங்க அக்கௌண்டண்டா இருக்காரு. என் ஹஸ்பண்டுக்கு அவர் மேல ரொம்ப நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை தப்பா யூஸ் பண்ணிக்கிட்டு ராம் லட்சக்கணக்கான பணத்தை மோசடி பண்ணிட்டு இருந்தாரு. நான் அதை கண்டுபிடிச்சு வெளியே கொண்டு வந்துட்டேன். திருந்தி வாழ ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கணும்னு தான் ராம நாங்க 2 பேரும் மன்னிச்சு ஏத்துக்கிட்டோம். திரும்பவும் வேலையிலையும் சேர்த்துக்கிட்டோம். ஆனா ராமோட பொண்டாட்டி அவரை ஏத்துக்கல. ராம் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாருங்கிற கோவத்துல அவங்க ஒய்ஃப் அவரை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. எங்களால 2 நாள் லாக்அப்ல இருந்தது. ஸ்கூல்லயும் அக்கம் பக்கத்துலயும் அவமானப்பட்டது. பொண்டாட்டி பிரிஞ்சு போனது. இதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு ராம் தான் இப்படிலாம் பண்ணிருப்பாரோன்னு எனக்கு தோணுது சார். ஸ்கூல்ல இப்படி ஏதாவது பிரச்சனை நடந்திருக்கான்னு ஆரம்பத்திலேயே உங்ககிட்ட நான் கேட்டேன். அப்பவே இதை பத்தி ஏன் என்கிட்ட நீங்க சொல்லல? சார், உண்மையை சொல்லணும்னா எனக்கு சத்தியமா இது ஞாபகமே இல்லை. இது நடந்து 1 வருஷம் இருக்குங்கிறதுனால நாங்க எல்லாருமே இதை மறந்துட்டோம். ராம் மனசு திருந்தி வாழணும்னு வந்திருக்காரு. செஞ்சு தப்பியே சொல்லி காட்டி அவரை நோக்கடிக்க கூடாதுன்னு என் ஹஸ்பண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு. அதனால நாங்க யாருமே அதை பத்தி பேசுறதே இல்ல. ஓகே மேடம், இவ்வளவு நாள் இல்லாம இப்ப மட்டும் ஏன் சொல்லணும்னு தோணுச்சு? என் ஹஸ்பண்டுக்கு இப்படி ஆன நாள்ல இருந்து ராமோட ஆக்டிவிட்டி சுத்தமா சரியில்லை சார். மாதவி கிட்ட அந்த இன்சிடென்ட் பத்தி அவர் அடிக்கடி தேவையில்லாம பேச்சு கொடுத்துட்டு இருந்தாரு. என் ஹஸ்பண்டை பார்க்கணும்னு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாரு.
டாக்டர் நான் பார்க்க போயிருந்தப்போ அவர் என் ஹஸ்பண்ட் பக்கத்துல போய் என்னமோ பண்ணிட்டு இருந்தாரு. என்னன்னு கேட்டதுக்கு எதையோ சொல்லி மழுப்பிட்டாரு. அப்ப எனக்கு எதுவும் வித்தியாசமா தெரியல. ஆனா நிதானமா எல்லாத்தையும் யோசிச்சு பாக்குறப்போ என்னமோ ஒருத்தலா இருக்கு சார். அவர் இந்த விஷயத்துல மத்தவங்களை விட ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுறாரு. அது மட்டும் இல்லாம என் ஹஸ்பண்ட குத்துனவன் என்னையும் கொல்ல பார்த்திருக்கான். எங்க 2 பேர் மேலேயும் கோவமா இருக்கிறது ராம் மட்டும்தான். வேற யாருக்கும் எங்க மேல விரோதம் இருக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. இது எல்லாத்தையும் வச்சுதான் நான் ராம் மேல சந்தேகப்படுறேன் சார். ராம் நிஜமாவே மனசு மாறி திருந்தி வந்திருக்காருன்னு நாங்க எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்கோம். ஆனா கோவமும் எங்களை பழி வாங்குற வெறியும் அவர்கிட்ட இன்னும் அப்படியே இருக்கலாம்ல. அந்த கோபத்துல கூட அவர் இப்படி பண்ணிருக்கலாம் இல்லையா? யூ ஆர் ரைட் மேடம். கிளைமேக்ஸில் ஹீரோ வசனம் பேசின உடனே வில்லன் திருந்துறதெல்லாம் சினிமாவில் தான். ஆனால் நிஜ வாழ்க்கையில் நம்ம அப்படியெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. ராம் பயங்கரமான கிரிமினல் அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிறத பார்த்தாலே தெரியுது. தப்பு செஞ்சுட்டு கடைசி வரைக்கும் அதை ஒத்துக்காமே இருந்திருக்கான் பார்த்தீங்களா? அவன் இதை சாதிச்சிருக்கான். எனக்கு இந்த காரியத்தை அவன் தான் செஞ்சிருப்பான்னு தோணுது. நான் அவனை கூப்பிட்டு விசாரிக்கிறேன். சார், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நான் அவரை தனிப்பட்ட முறையில சந்தேகப்பட்டதா இருக்க வேண்டாம். நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நீங்களே விசாரிக்கிற மாதிரி விசாரிங்க. ரொம்ப ஹார்ஷாவும் அவரை ட்ரீட் பண்ணிடாதீங்க. ஒருவேளை அவர் மேல நான் சந்தேகப்பட்டது தப்புன்னா எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கும் சார். ஒரு அப்பாவியே அநியாயமா தண்டிச்ச மாதிரி ஆயிடும். அதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா. நாங்கள் தான் சந்தேகப்பட்டு விசாரிக்கிற மாதிரி விசாரிப்போமே தவிர எந்த காரணத்தை கொண்டு உங்கள் பேரதில் உள்ள இழுக்க மாட்டோம். நீங்கள் கிளம்புங்கம்மா. சரி, நான் கிளம்புறேன் சார். ராம், டேய் ராம், எந்திரா. ராம், பக்கத்துல நின்னாலே நாத்து தாங்க முடியல. எப்படி இந்த கருமத்தை குடிக்கிறாங்கன்னே தெரியல. ராம், 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 எந்திரா. ஏம்மா என்ன டிஸ்டர்ப் பண்ற? மனுஷனை நிம்மதியை தூங்க விட மாட்டியா? டேய், பகல் எப்படி தூங்குனா ராத்திரி எப்படிடா தூக்கம் வரும் உனக்கு? அது ஏன் பிரச்சனை. ஒருவேளை தூக்கம் வரலன்னா உன்னை கூப்பிடுறேன், அப்படியே தாலாட்டு பாடி தூங்கவே. இப்போ தயவு செஞ்சு போ. டேய், பூஜா மேடம் ஃபோன் பண்ணாங்கடா. யார் பூஜா? அட பாவி, போதையில நீ என்னையே யாருன்னு கேப்ப போல இருக்கு. பூஜா அம்மா உன் முதலாளிடா. அவன் முதலாளி இல்லம்மா, வில்லி. என் பொண்டாட்டி என்கிட்ட இருந்து பிரிச்சு என் வாழ்க்கையை நாசமாக்குன ராட்சசி. அந்த நல்லவங்களை பத்தி இப்படி எல்லாம் பேசினா உன்னா கழுகிடும்டா. நீ தப்பு பண்ணிட்டேங்கிற கோவத்துலதான் உன் பொண்டாட்டி உன்னை விட்டுட்டு போயிட்டா. அதுக்கு அந்த பூஜா அம்மா என்னடா பண்ணுவாங்க? அவதாம்மா எல்லாத்தையும் பண்ணா. என் தப்பை கண்டுபிடிச்சு என்னை பற்றி அவள் புருஷன்கிட்ட போட்டு கொடுத்து லாக்கப்பில் அடி வாங்க வச்சு அவமானப்படுத்தி பொண்டாட்டி இருந்தும் இல்லாம பண்ணி எல்லாத்துக்கும் காரணம் அவதாம்மா. நீ பண்ண குற்றத்துக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சாங்க. அதுல என்னடா தப்பு இருக்கு? அவங்க அதை பண்ணிட்டாங்க இதை பண்ணிட்டாங்கன்னு புலம்புறியே. நீ செஞ்ச தப்பு மன்னிச்சு உன்னை திரும்பவும் வேலைக்கு சேர்த்துக்கிட்டாங்களே, அதை மட்டும் ஏன்டா சொல்ல மாட்டேங்கிற? ஆமாமா, அவங்க மன்னிச்சதை பத்தி நீ பெருசா பேசிட்டு. என்ன மன்னிச்சுட்டா அவங்க பெரிய மகாத்மாவா? யாரும் மகாத்மாவா ஆக வேண்டியது இல்லடா. மனுஷனா இருந்தாவே போதும். உன் விஷயத்துல அவங்க மனசாட்சியோட மனுஷ தன்மையோட தாண்டா நடந்துக்கிட்டாங்க. நீ தாண்டா அதை புரிஞ்சுக்காம இருந்திருக்க. என் ஃபீலிங்க ஏமா நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? குடும்ப வாழ்க்கை எனக்கு இல்லாம பண்ணிட்டாளேம்மா அவ. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமாமா? அந்த கஷ்டத்தை தாம்மா அந்த பூஜாவை அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. என்னடா சொல்ற? ஆமாம்மா, அறிவழகன் இல்லாம போயிட்டா பூஜா புருஷனை எழுந்து
குடும்ப வாழ்க்கையை இழந்து துடிப்பால. அவளை அப்படி துடிக்க வைக்கணும்னு தான் நினைச்சேன். ஆனால் அந்த அறிவழகனுக்கு ஆயுசு கெட்டி பொழைச்சிட்டு. ஆனா திரும்ப அவன் மாட்டாமல போயிடுவான். டேய் என்னடா என்னென்னமோ பேசுற? அப்படின்னா நான் சந்தேகப்பட்டது சரிதானா? சாருக்கு இப்படி ஆனதுக்கு காரணம் நீதானா? சிரிக்காதடா, நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. நீதான் அந்த பாவத்தை பண்ணியா? மா, நாம யாருக்காவது கெடுதல் பண்ணாதாமா பாவம். நம்மளுக்கு கெடுதல் பண்ணவனுக்கு அதையே நம்ம திருப்பி பண்ணிட்டா அதுக்கு பேர் பாவம் இல்லை, செஞ்சோற்று கடன். கணக்க முடிக்கிறதுன்னு சொல்ல வர்றேன். டேய், அவங்களுக்கு துரோகம் பண்ணது போதாதுன்னு அந்த நல்ல மனுஷனை கொல்லவும் துணிஞ்சிருக்கியடா. நீ எல்லாம் உருப்படிவியாடா? உன்ன மாதிரி ஒரு பாவிய பெத்து போட்டதுக்கு நான் மலடியாவே இருந்திருக்கலாம்டா.